நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அழைக்கிறார் இயேசு ஆண்டவே, ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவே, ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவே, ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவே, ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார். அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழுகுவார். விடியலை கீதமாக முழங்குவார், வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவே, ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவே, ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. நமது சக்திமிகு புனித சந்தியாகப்பர் திருத்தலத்தின் பொன்விழா ஆண்டினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் திருவிழாவின் 2ஆம் நவநாளாகிய இன்று குழந்தையேசு அன்பியம், இறையிறக்க ஆண்டவர் அன்பியம் மற்றும் CRMI இயக்கம் சார்பாக உங்கள் அனைவரையும் மன மகிழ்வோடு வருக வருக என்று வரவேற்கிறோம். பாசமிகு நமது பங்கு தந்தையுடன் சேர்ந்து இன்றைய திருப்பலியை சந்தியாகப்பரின் அருட்கொடைகளை நமக்காக பெற்றுத்தர வருகை தந்திருக்கும் திருச்சி மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை எல் அந்துவான் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த 50 ஆண்டுகளாக நம் ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கூறுகிறார். நமது மதங்கள், வழிபாடுகள் நம்மை இன்னும் அதிகமாக மனிதநேயம் பெற்றவர்களாக, மனிதர்களை மதித்து போற்றக்கூடியதாக அமைந்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் பரிசேயர்கள் சட்டங்களையும் ஓய்வு நாளில் கடைபிடிக்க வேண்டியவை மட்டுமே பார்த்தனர். ஆனால் இயேசு மனித நேயத்தை, மனித நலத்தை, இரக்கத்தை, கருணையை, அறச்செயல்களை செய்திட வேண்டும் என்று கற்பிக்கிறார். நாமும் அத்தகைய நற்செயல்களில் தொடர்ந்து ஈடுபட கூடியவர்களாக வாழ இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, பொன்விழா ஆண்டின் 2ஆம் நவநாள் திருப்பலியை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை அந்துவான் அவர்களையும், நம்மளுடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற கருமண்டபம் புனித ஆரோக்கிய மாதா மெட்ரிக் மேல்நிலை பிள்ளையினுடைய தாளாளர் அருள் தந்தை ஜெயராஜ் அவர்களையும், நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் சார்பாக கூடி வந்திருக்கின்ற நம் அனைவரின் சார்பாக 2 அருள் தந்தையர்களையும் நாம் அன்போடு கரவொலி எழுப்பி நாம் வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியிலே தந்தையர்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்காக, உடல் நலனுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். இன்றைய நாளில் நாம் நம்பிக்கையில் நிலைத்து இறைவாக்கில் வாழ்வோம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். நமக்கெல்லாம் அடிப்படையானது நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையில்தான் நாம் இங்கு ஒன்றாக ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம். எனவே அந்த நம்பிக்கையில் நாம் நிலைத்திருப்பதற்கு, அந்த நம்பிக்கையின்படி நாம் ஒரே குடும்பமாக வாழ்வதற்கும், இறை வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அத்தகைய ஒரு உயரிய சிந்தனையை இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கின்ற அல்லது இறைவனின் மாபெரும் கொடையாக இருக்கின்ற அந்த இறை வாக்கில், இறை வார்த்தையில் நிலைத்து நிற்க நாம் ஆசைப்படுகின்றோமா, முயற்சி எடுக்கின்றோமா? நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருடைய அந்த அன்பு பாதையில், அன்பு வழியில் நடக்க நாம் முயற்சிக்கின்றோமா என்பதை உணர்ந்தவர்களாக அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். புனித சந்தியாகப்பருடைய அன்பு கரத்தில் நம்முடைய தேவைகளை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வில் தகுதியுடன் பங்கு பெற நம்முடைய குற்றங்கள், குறைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும்,
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் நல்ல தந்தையே இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீலம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையின் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அதிகாரம் 12.
தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் நாட்டிற்குச் செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. என்ன அழகு, எத்தனை அழகு என் இயேசுவை பார்க்கையிலே, என் உள்ளம் மகிழும் ஆறுதல் அடையும் இயேசுவை பார்க்கையிலே. என்ன அழகு, எத்தனை அழகு என் இயேசுவை பார்க்கையிலே, என் உள்ளம் மகிழும் ஆறுதல் அடையும் இயேசுவை பார்க்கையிலே. காலையில் எழும்போது நான் இயேசுவையே பார்ப்பேன். அதிகாலையில் எழும்போது நான் இயேசுவையே பார்ப்பேன். அந்த நாள் முழுதும் இயேசுவுடன் இருப்பான், அந்த நாள் முழுதும் இயேசுவுடன் இருப்பான், எல்லா நேரமும் காத்திடுவான். என்ன அழகு, எத்தனை அழகு என் இயேசுவை பார்க்கையிலே, என் உள்ளம் மகிழும் ஆறுதல் அடையும் என் இயேசுவை பார்க்கையிலே. Alleluia, 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 alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 5 வாக்கியங்கள் 1 முதல் 11 முடிய. ஒரு நாள் அவர் கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர்களோ அப்படகுகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி,
ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலராகிய புனித சந்தியாப்பருடைய விழாவை பொன்விழா ஆண்டாக நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த 50 ஆண்டுகளாக இந்த திருத்தலத்தில் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி நமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் நாம் பெற்று மகிழ்ந்திருக்க நமக்காக பரிந்து பேசி இந்த திருத்தலத்தை நம்பிக்கையோடு அண்டி வருகிற ஒவ்வொருவருக்கும் துணையாக இருந்து நம்மை ஆசீர்வதித்து வருகிற நம்முடைய பாதுகாவலருடைய விழாவை மிக சிறப்பான விதத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அருமையான நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பங்கினுடைய புனித சந்தியாப்பருடைய பொன்விழா திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திருத்தலத்தினுடைய பொன்விழா அல்லது 50 ஆண்டு வரலாறு என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய வழிநடத்துதலையும் அவருடைய பராமரிப்பையும் அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு ஆண்டாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. 50 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட வரலாறு. அரை நூற்றாண்டு அளவாக இந்த திருத்தலத்தின் வழியாக கடவுள் நம்பிக்கையோடு அவரை அண்டி வருகிற ஒவ்வொருவரையும் நிறைவான விதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த விழா கொண்டாட்டமே நமக்கு அதற்கு மிகச்சிறந்த ஒரு சான்றாக அமைகிறது என்பதில் எந்த சந்தேகமில்லை. அந்த வகையில் தொடர்ந்து இறைவன் நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாப்பரின் வழியாக நிறைவாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வருகிறார் என்பதை எண்ணி இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவான விதத்திலே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த நாளிலே ஒருவருக்காக இணைந்து நாம் மன்றாடுவோம். நவநாட்கள் என்பது பொதுவாக கடவுளுடைய சிறப்பான ஆசிரை நமக்கு பெற்றுத்தருகிற நாட்கள். ஏனென்றால் இந்த நாட்களிலே நம்முடைய பாதுகாவலராகிய சந்தியாப்பருடைய வாழ்வின் பின்னணியில் நற்செய்தியின் ஒளியில் பல்வேறு கருத்துக்களை நாம் தியானித்து ஜெபித்து கடவுளுடைய அருளை நாம் பெற கூடி வருகிறோம் இந்த நவநாட்களில். எனவே நம்முடைய அத்தகைய ஒரு ஆழமான நம்பிக்கைக்கேற்ப நிச்சயமாக இந்த நவநாட்கள் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அருளையும் ஆசிரியையும் நிரம்ப பெற்று தருகிற நாட்களாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளின் மைய கருத்தாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்பிக்கையில் நிலைத்து இறை வாக்கில் வாழ்வோம் என்கின்ற அந்த ஒரு அருமையான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 முக்கியமான கருத்துக்கள், சிந்தனைகள்: நம்பிக்கை, இறை வாக்கு.
நம்பிக்கையில் நிலைத்திருத்தல், இறை வாக்கின்படி நாம் வாழுதல். இந்த 2 முக்கியமான கருத்துக்களை தந்தை அவர்கள் நம்முடைய சிந்தனைக்காக கொடுத்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை தான் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வளிக்கிறது. அந்த நம்பிக்கையை நாம் வாழ்ந்து காட்டுவது இறை வாக்கின் அடிப்படையில் என்று சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக நாம் கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கையும் நாம் கடைபிடித்து வாழுகிற அந்த இறை வார்த்தையும் நமக்கு இன்னும் அதிகமாக கடவுளுடைய அருளை பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது நாம் என்ன சிந்திக்கிறோம், உணர்கிறோம் என்று நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாக படைத்து நம் ஒவ்வொருவர் மீதும் அன்பு கொண்டு நம் வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவாக கொடுத்து நிலையான வாழ்வை நோக்கி நம்மை வழிநடத்துகிறார் என்கின்ற ஒரு ஆழமான உணர்வு தான் நம்பிக்கை. ஏதோ ஒரு சில நம்பிக்கை வாய்ப்பாடுகளை நாம் வாசித்து அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கை அறிக்கையை நாம் பாடி அத்தோடு நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையை நாம் நிறைவு செய்து கொள்வது அல்ல. மாறாக நம்பிக்கை என்பது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணமாக அமைய வேண்டும் என்பதுதான் திருவிவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற உண்மை. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். அவருடைய சாயலாக படைத்த நம் ஒவ்வொருவரையும் அவர் கைவிடுவதில்லை, திக்கற்றவர்களாக விடுவதில்லை. நம் ஒவ்வொருவர் மீதும் அன்பு கொண்டவராக இருக்கிறார், அக்கறை கொண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு நிறைவாகவே கொடுக்கிறார் என்கின்ற அந்த ஒரு ஆழமான உணர்வு நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். அதுதான் நம்பிக்கையின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விவிலியத்தில் நாம் இத்தகைய ஒரு ஆழமான நம்பிக்கை உணர்வை கொண்ட ஒரு சில மனிதர்களுடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கலாம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய அழைத்தலை நாம் பார்க்கும் பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஏன் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் என்பதை அவருடைய வாழ்வின் பின்னணியிலே சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்பிக்கை என்றால் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய மக்களையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காட்டுகின்ற தேசத்திற்கு போ, அங்கே நான் உன்னை பெரிய இனமாக உருவாக்குவோம் என்று கடவுள் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் என்ன பதில் சொன்னார் என்றால், எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் உடனடியாக அந்த கடவுளை விருப்பத்தை ஏற்று நடந்த அந்த முறை நம் ஒவ்வொருவருக்கும் அவரை நம்பிக்கையின் தந்தையாக காட்டுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கடவுள் ஆபிரகாமை அழைத்த போது அவருக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன்னுடைய சந்ததியை நாம் உருவாக்குவோம், பெருக்குவோம் என்று கூறி, உன்னை ஏற்றுக்கொள்பவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீர் ஆசீர்வதிப்பவர்களை நானும் ஆசீர்வதிக்கிறேன் என்று கூறி ஆபிரகாமின் அழைத்தலின் போது கடவுள் அவருக்கு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு இறுதி வரை வாழ்ந்ததனால்தான் அவர் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, கடவுள் வாக்குறுதி கொடுத்து ஆபிரகாமை அழைத்த பொழுது விவிலியம் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அவருக்கு வயது 75 என்று. 75 வயதில் கடவுள் ஆபிரகாமை அழைக்கிறார். ஒரு பெரிய இனத்திற்கு தலைவராக அவரை உருவாக்கி அவரை வழிநடத்துவதற்கான அழைப்பை அவருக்கு கொடுக்கிறார். பெரிய இனமாக உருவாக்குவோம் என்று அழைத்த ஆபிரகாமுக்கு குழந்தை பேர் இல்லை. எதிரெதிரான வாக்குறுதிகளாக இருப்பதாக நமக்கு தோன்றலாம். பெரிய இனமாக அவரை உருவாக்குவோம் என்று அழைத்தார், ஆனால் அவருக்கு குழந்தை பேரே இல்லை. இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். கடவுள் வாக்கு மாறாதவர். அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் என்னாலும் நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த ஒரு ஆழமான உணர்வு அவரிடம் இருந்தது. எனவே தான் அவருடைய அழைப்பை உடனடியாக ஏற்று அவர் சொன்னபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார். அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, அவர் வாக்குறுதியை கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது எவ்வளவு காலம் நிகழ்ந்தது என்றால், அவருக்கு குழந்தை பேர் கிடைத்தது அவருக்கு 100 வயது 125 வயது 100 வயது ஆகும் பொழுது என்பதுதான்
விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற உண்மை. அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, அந்த அளவிற்கு கடவுள் மீது மிக ஆழமான நம்பிக்கை கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அதை எப்படியும் அவர் நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை உணர்விலே தான் தொடர்ந்து கடவுள் காட்டிய அந்த பாதையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார் என்பது அவருடைய வாழ்வின் சிறப்பு. எனவே தான் அவர் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். நம்பிக்கை என்பது இத்தகைய ஒரு ஆழமான அவரை சார்ந்திருக்கிற ஒரு உணர்வு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் நாமும் கடவுளை அண்டி வருகிறோம். பல்வேறு தேவைகளில் பல்வேறு வேண்டுதல்களோடு கோரிக்கைகளோடு நாம் கடவுளை அண்டி வருகிறோம். ஆனால் எந்த அளவு ஆபிரகாமை போன்ற ஆழமான ஒரு நம்பிக்கை உணர்விலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக அமைகிறது. நற்செய்தியிலே பார்க்கும் பொழுது இயேசுனுடைய பணி வாழ்க்கையில் எத்தனை பேர் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றினார்கள், அவருடைய ஆழமான நம்பிக்கைக்கு ஏற்ப எவ்வாறு அவர்கள் நன்மையான காரியங்களை அல்லது தாங்கள் விரும்பி தேடிய நலன்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஊழியன் நலன் பெறுவான் என்று நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும், நீ வந்து அவனை குணப்படுத்த வேண்டும் என்ற தேவையில்லை, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலம் பெறுவான் என்ற நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கை நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகிறது. அல்லது இரத்தப்போக்குள்ள அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை பார்க்கும் பொழுது அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் என்பது அவருடைய ஒரு ஆழமான நம்பிக்கை உணர்வாக இருந்தது. அந்த நம்பிக்கை உணர்விற்கேற்ப அவர் நலம் பெற்றார் என்பதை பார்க்கிறோம். அல்லது கானான் அல்லது பல்வேறு புதுமைகளின் பின்னணியில் நம்பிக்கையோடு வந்த அனைவரையும் அவர் நிறைவான விதத்திலே ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வாழ்வை கொடுத்த பல்வேறு புதுமைகளை நாம் பார்க்கிறோம். இந்த புதுமைகள் எல்லாம் எதன் அடிப்படையிலே இயேசு செய்கிறார் என்றால் அவர்கள் கொண்ட ஆழமான அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் அவர் செய்தார் என்பதை பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு மார்க் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு தான் சொந்த ஊராக்கிய நாசரேத்தில் ஒரு சில நோயாளிகளை குணப்படுத்தியதை தவிர வேறு எந்த வல்ல செயலும் அவரால் செய்ய இயலவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது கடவுளால் செய்ய இயலாத காரியம் ஒன்று இருக்கிறது என்பதை அங்கே பதிவு பண்ணுகிறார். அதேவேளையில் லூக்கா எழுதிய நற்செய்தி 1 அதிகாரத்தை பார்த்தோம் என்றால் கபிரியேல் தூதர் மரியாவுக்கு நற்செய்தியை அறிவித்த பொழுது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். இவை இரண்டும் எதிரெதிராக இருப்பதை நாம் பார்க்கலாம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று கபிரியேல் வானதூதர் சொல்லுகிறார். ஆனால் இயேசு அவரால் வல்ல செயல் செய்ய இயலவில்லை என்று சுட்டி காட்டப்படுகிறது. அதாவது கடவுளால் செய்ய முடியாத, நமக்கு செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்கிறது என்றால் அது ஒவ்வொருவரும் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் அமைகிறது. நம்பிக்கை இருந்தால் நமக்கு அனைத்தும் கிடைக்கும், நம்பிக்கை இல்லை என்றால் ஒன்றும் கிடைக்காது என்கின்ற அந்த நம்பிக்கையின் அவசியத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆம், அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு கிறிஸ்துவை தேடி வந்தார்களோ அவர்களெல்லாம் நலம் பெற்றார்கள் என்பதுதான் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிற உண்மை. அந்த அளவிற்கு கிறிஸ்துவும் அந்த மக்கள் மீது அன்பு கொண்டு, அக்கறை கொண்டு, பரிவு கொண்டு, இரக்கம் கொண்டு அவர்களுக்கு பல்வேறு நன்மையான காரியங்களை எல்லாம் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் அன்பு கொண்டவராக இருக்கிறார், அக்கறை கொண்டவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும், நம்முடைய இன்பத் துன்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டார், எப்பொழுதும் நம்மோடு உடன் இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு ஆழமான உணர்வு தான் அந்த கடவுள் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், வானத்து பறவைகளை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனால் அவற்றையும் கடவுள் பராமரிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா என்று கூறி நம் ஒவ்வொருவரையும் கடவுள் பராமரிக்கிறார் என்கின்ற அந்த ஒரு ஆழமான செய்தியை நமக்கு இயேசு சுட்டி காட்டுகிறார்.
இதுதான் கடவுள் மீது நமக்கு இருக்கிற வேண்டிய ஒரு நம்பிக்கை உணர்வாக நாம் கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கை என்பது பல நேரங்களில் துன்பங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள், துயரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனாலும் இவற்றின் மத்தியிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு உணர்வை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுதுதான் தொடர்ந்து இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதற்கான வாய்ப்பாக அமைகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எங்கே கடவுளுடைய அருளை பெறாமல் போகிறோம் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் கடவுளிடம் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதை நாம் பெற வேண்டும் என்று கடவுளுடைய விருப்பத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதில்லை. நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப கடவுளை நாம் கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நாம் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி, நினைத்த நேரத்தில், நினைத்த வகையில் அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் கடவுளுடைய விருப்பத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் எப்பொழுதுமே நம் ஒவ்வொருவருக்கும் நன்மையான காரியங்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற அவர் எப்பொழுதுமே நமக்கு நன்மையான காரியங்களைத்தான் கொடுப்பார். நிச்சயமாக கடவுள் யாருமே இந்த உலகத்திலே துன்பங்களை அனுபவிக்க வேண்டும், துயரங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. இந்த துன்ப துயரங்கள் என்பது பல நேரங்களில் நம்மோடு வாழ்கிற மக்களுடைய தன்னலம் மற்றும் அவர்களுடைய தீய எண்ணங்கள், அவருடைய செயல்பாடுகளின் வழியாக ஒருவருக்கு நாம் கொடுத்து கொள்ளுகிற முறைதானே ஒழிய கடவுள் ஒருபோதும் நாம் துன்பப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும், வேதனையோடு வாழ வேண்டும் என்று விரும்புவதில்லை. மாறாக கடவுள் எப்பொழுதுமே நமக்கு நன்மையான காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய விருப்பத்திற்கு நம்மை கையளிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? நாம் குறிப்பிட்ட வகையில், நாம் குறிப்பிட்ட காலத்திற்குள் நமக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புவது நம்முடைய ஒரு இயல்பாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை நான் பங்கிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் காலையிலே திடீரென்று ஒரு பெண்மணி என்னுடைய அறைக்குள்ளே வந்து, சாமி நான் இன்னமே இந்துவா போகிறேன் அப்படின்னாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு நான் வந்து கேட்டேன். இல்லை, நான் 2 வருஷமாக ஒரு வேண்டுதலை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கடவுள் என்னுடைய வேண்டுதலை அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அதனால் நான் இந்துவா போகிறேன் அப்படின்னாங்க. அவரை அமர வைத்து, என்னம்மா உங்களுடைய பிரச்சனையே என்று நான் கேட்டேன். 2 வருடமாக நான் வந்து வேண்டிக் கொண்டே இருக்கிறேன் சாமி, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னேன், தொடர்ந்து வேண்டிக்கங்கம்மா, கடவுளுக்கு தெரியும் உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பதையெல்லாம் கடவுள் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக அவற்றையெல்லாம் உங்களுக்கு தேவையான நாட்களில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் என்று சொன்னேன். எத்தனை வருஷத்துக்கு சாமி பொறுமையாக இருக்கிறது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கடவுளுடைய விருப்பத்தைக்கு நீங்கள் உங்களை கையெழுங்கள், நிச்சயமாக கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என்று எத்தனையோ அறிவுரைகளை சொல்லி நான் அவர்களுக்கு ஆறுதல் படுத்த முற்பட்டேன். ஆனால் அவர்கள் அதை ஏற்க தயாராக இல்லை. நான் இனிமேல் கோயிலுக்கே வரமாட்டேன் சாமி, இனிமேல் ஜெபமே செய்ய மாட்டேன் சாமி, நான் வந்து இந்துவா போகிறேன் அப்படின்னு தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இந்துவா போயிட்டா உங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்கிருமா அப்படின்னு நான் வந்து கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, போய் தான் பார்ப்போமே சாமி அப்படிங்கிறாங்க. போய் தான் பார்ப்போமே சாமி அப்படிங்கிறது, அதாவது நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளிலிருந்து எப்படியாவது நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் யார் விடுதலை கொடுப்பார், யார் நமக்கு நிலையான நலமான வாழ்வை கொடுக்க முடியும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான் என்கின்ற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக நாம் நிலையான ஒரு மகிழ்ச்சிக்கோ அமைதிக்கோ நம்மை உட்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. பழைய ஏற்பாட்டில் மீண்டும் தொடக்க நூலில் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய தொடக்க நூல் 20ஆம் அதிகாரத்திலிருந்து இறுதி வரையிலும் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அவருடைய நீண்ட வரலாறை நாம் வந்து பார்க்கலாம். அவர் இளைஞனாக இருந்த பொழுது அவருடைய சகோதரர்களாலேயே கொலை செய்யப்பட வேண்டும் என்று விரும்பி இறுதியாக அவர் உயிரோடு அடிமையாக விற்கப்படுகிறார். அது அவரை பொறுத்தவரையில் ஒரு துன்பம்தான், ஒரு வேதனைத்தான். தன்னோடு உடன் பிறந்தவர்களையே நம்மை கொலை செய்ய முற்படுகிறார்கள், நம்மை ஒரு அடிமையாக விட்டுவிட்டார்களே என்று அவர் ஆதங்கப்பட்டிருக்கத்தான் வேண்டும். ஆனால் அவர் பொறுமையாக
தன்னுடைய வாழ்க்கையை அந்த கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்து கொண்டதனால் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், கடவுள் அவரை எகிப்துக்கு அதிபராக ஏற்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். அவருடைய சகோதரர்கள் மீண்டும் அவரிடமே வந்து அவருடைய உதவியை பெறுகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். இவ்வாறு அவருடைய வரலாறு முழுவதுமே அவர் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தாலும் அவர் கடவுள் மீது கொண்டிருந்த அன்பினால், நம்பிக்கையினால் அவற்றையெல்லாம் மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர் உயர்த்தப்படுவதையும், இறுதியில் அவர் வழியாகவே எல்லா குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவதையும் பார்க்கிறோம். தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் இறுதியில் வருகிற அந்த பகுதியை நான் வாசித்து பார்த்தோம் என்றால், யோசேப்பு இவ்வாறு சொல்லுகிறார் தன்னுடைய சகோதரர்களை பற்றி: நீங்கள் எனக்கு தீமை செய்ய எண்ணினீர்கள், ஆனால் அந்த தீமையின் வழியாகவே கடவுள் நாம் அனைவருக்கும் நன்மையான காரியங்களை செய்துவிட்டார் என்று அவர் குறிப்பிடுகிறார். தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் இறுதி பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் எனக்கு நன்மை செய்ய விரும்பினீர்கள், ஆனால் கடவுள் அந்த தீமை செய்ய எண்ணினீர்கள், ஆனால் கடவுள் அந்த தீமையின் வழியாகவே அனைவருக்கும் நன்மையான காரியங்களை செய்ய திருவுளம் கொண்டார் என்று அவர் குறிப்பிடுகிறார். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, வெளிப்புறத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு அது ஒரு தோல்வியாகவோ, ஒரு ஏமாற்றமாகவோ, ஒரு வேதனையாகவோ, துன்பமாகவோ, துயரமாகவோ இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் நம் ஒவ்வொருடைய முழுமையான வாழ்க்கையை கண்டு கொண்டிருக்கிற அவர் இன்றைக்கு நமக்கு வேதனை என்று, துன்பம் என்று, ஏமாற்றம் என்று எண்ணுகிற அதன் வழியாகவே கடவுள் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியும் என்கின்ற அந்த ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். இன்றைக்கு நமக்கு என்ன தேவை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு என்ன காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று தான் நாம் வந்து யோசிக்கிறோம். ஆனால் கடவுள் நம் வாழ்க்கை முழுவதையுமே பார்க்கிற அவர் நம்முடைய வாழ்வு முழுவதுக்குமான தேவை என்ன என்பதை உணர்ந்து நிலையான வாழ்வுக்குரியதை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆழமான ஒரு நம்பிக்கை உணர்வு. அதைத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நம்பிக்கை நிலைத்து இறை வாக்கில் நாம் வாழ்வோம் என்பதன் பொருளை நாம் இன்றைக்கு பேதுருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நற்செய்தி வாசகம் நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்று கூறுகிறார். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, உம்முடைய சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்று கூறி இயேசுவுடைய வார்த்தையை ஏற்று அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட அல்லது அதன்படி செயல்பட்ட பேதுருக்கு என்ன கிடைத்தது என்றால், வலை நிறைய மீன்கள் கிடைத்தது என்பதை பார்க்கிறோம். அதாவது இறை வார்த்தையின்படி வாழ்கிறவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர் நிரம்ப கிடைக்கும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன, நாங்கள் யாரிடம் போவோம் என்று பேதுரு மீண்டும் ஒரு நம்பிக்கை அறிக்கை வெளியிடுவதை பார்க்கிறோம். இவ்வாறு இறை வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற எல்லாருக்குமே நிலையான வாழ்வு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறை வார்த்தை தான் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வளிக்கக்கூடியது. ஆதி திருஅவையினுடைய வாழ்க்கை முறையில் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் படிப்பினை கேட்பதிலும், இறைவேண்டல் செய்வதிலும், அப்பம் பிடுதலிலும், நட்போடு உறவாடுவதிலும் அவர்கள் நிலைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அத்தகைய ஒரு வாழ்க்கை முறை அவர்களை நிலையான வாழ்வுக்கு இட்டு சென்றது என்பதை லூக்கா மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அந்த குடும்பங்களை பார்க்கும் பொழுது மற்ற மக்களெல்லாம் நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய அளவிற்கு, அவர்கள் பெருமையாக பேசக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்பதை லூக்கா மிக சிறப்பான விதத்தில் எடுத்து காட்டுகிறார். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த கடவுளுடைய விருப்பம், அவருடைய வார்த்தை ஆகிய இவற்றின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் விரும்புவதற்கு மேலாக அதிகமாகவே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், நமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நம்முடைய எண்ணம், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய வழிமுறைகள் என்று நாம் நம்மை மையப்படுத்தியே நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக பல நேரங்களில் குறையுள்ள ஒரு வாழ்வுக்கு தான் நம்மை உட்படுத்தி கொள்ள முடியும். ஏனென்றால் நம்முடைய அறிவும் நம்முடைய ஆற்றலும் எப்பொழுதுமே குறையுள்ளதான் இருக்கிறது, அது எல்லையற்றது அல்ல. ஆனால் கடவுளுடைய ஆற்றலும் வல்லமையும் எல்லையற்றது. அவருடைய பராமரிப்பில், அவருடைய வழிநடத்துதலில் நம்மை
ஒப்படைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் விரும்பி தேடுகிற நலன்களை இன்னும் அதிகமாக பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகமில்லை. எனவே இந்த அருமையான நாளில் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமுடைய வாழ்வை ஒரு எடுத்துக்காட்டாக கொள்வோம். நற்செய்தியில் இயேசு செய்த பல்வேறு புதுமைகளில் எவ்வாறு அவருடைய நம்பிக்கைக்கேற்ப அவர்கள் எல்லாம் நலம் பெற்றார்கள் என்பதையும் நம்முடைய வாழ்வின் எடுத்துக்காட்டாக கொள்வோம். வாழ்வின் எத்தகைய சூழலாக இருந்தாலும் நாம் கடவுளை விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒரு ஆழமான நம்பிக்கை உணர்வு தான் நமக்கு நிலையான வாழ்வுக்கு வழிநடத்தும் என்பதை நாம் உணர்வோம். இத்தகைய ஒரு உணர்வோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாம் நிலையான வாழ்வை பெறுவதற்கும் அந்த நிலையான மகிழ்ச்சியையும் அமைதியும் பெறுவதற்கும் எந்த தடையும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். புனித சந்தியாப்பருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் அவருடைய மன உறுதி நமக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகிறது. இரத்தம் சிந்தி திருத்தூதர்களில் முதலாக ஒரு மறைசாட்சியாக கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய அளவிற்கு அவர் மன உறுதியோடு செயல்பட்டு கிறிஸ்துவுக்கு அவர் சான்று பகர்ந்தார். அவரை பாதுகாவலராக கொண்டிருக்கிற நாம் நிச்சயமாக இத்தகைய ஒரு மன உறுதியோடு எல்லா நிலையிலும் கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கை உணர்வை வளர்த்து கொண்டோம் என்றால் அது நிச்சயமாக நிலையான வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தும். மத்தேயு எழுதிய நற்செய்தியின் தொடக்கமும் முடிவும் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று இயேசுடைய பிறப்பின் பொழுது வாக்களிக்கப்படுகிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தியின் இறுதி பகுதி, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று. எனவே கடவுள் நம்மோடு என்னாலும் உடன் இருக்கிறார். எனவே உடன் இருக்கிற அந்த கடவுளை என்னாலும் நான் நம்பி அவரை அண்டி வருவோம். அந்த உடன் இருக்கிற இயேசுவை நற்கருணை வடிவிலும் இறை வார்த்தை வடிவிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து நற்கருணையில் இருக்கிற ஆண்டவராக இயேசுவை தேடி வந்து அல்லது இறை வார்த்தையை படிப்பதனால் நம்மோடு உடன் இருக்கிற இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவருக்கும் நிலையான மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டு. எனவே அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்கள் இடையூறுகள் இருந்தாலும் தோல்விகள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையில் நம்மோடு உடன் இருக்கிற இந்த நற்கருணை வடிவிலும் இறை வார்த்தை வடிவிலும் நம்மோடு உடன் இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அண்டி வருவோம். அவருடைய உடனிருப்பை நாம் உணர்ந்தோம் என்றால் நிச்சயமாக நிலையான மகிழ்ச்சியும் அமைதியும் நமக்கு உண்டு. எனவே இத்தகைய ஒரு ஆழமான நம்பிக்கை உணர்வை எந்நாளும் நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்த வேண்டும். அவர் நமக்கு வாக்களித்த அமைதியும் மகிழ்ச்சியும் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் எந்நாளும் நிலைத்திருக்க வேண்டும் என்று புனித சந்தியாப்பர் வழியாகவே இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக இப்பொழுது மன்றாடுவோம். நம்பிக்கையில் நிலைத்து நின்று இறை வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் வழிபாட்டில் பங்கேற்கிற நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இறைவன் ஒரு ஆழமான நம்பிக்கை உணர்வு கொண்டு அவரையே நம்பி சார்ந்திருக்கக்கூடிய மன உறுதியோடு நாம் செயல்படவும் நம்முடைய தேவைகளை எந்நாளும் நிறைவுறச் செய்து நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்முடைய தேவைகளுக்காக இப்பொழுது மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகியோரை உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உமது மந்தையாகிய உமது வழியில் நடத்தி உமது இறை ஆட்சியில் கொண்டு சேர்க்கும் சிறந்த பணியை சேர்ந்து கொண்ட இவர்கள் நல்ல உள்ள சுகத்தோடனும் ஆன்ம நலத்தோடும் வாழ உமது இறை அருளை பொழிந்து இவர்களை காக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் அன்பத்திலுள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக உறைவலும் உம் வல்லமையில் இறைவும் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, 50ஆம் பொன்விழா ஆண்டின்
மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் எங்கள் பாசமிகு பங்கு தந்தையை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர்க்கெல்லாம் பெரிய மருத்துவரான எம் இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனைகளிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களாலும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றாம் எம் இறைவா, 50ஆம் பொன்விழா ஆண்டினை சிறப்பிக்க புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கும் எம் ஆலய திருப்பணிகளுக்கு சிறப்பாக நடந்திட புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் வல்லலே எம் இறைவா, எமது திருத்தலத்தின் பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் 2ஆம் நாளாகிய இன்று உம்மை தேடி வந்திருக்கும் பங்கு மக்கள் மற்றும் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். எம் பங்கின் பாதுகாவலர் சக்திமிகு சந்தியாகப்பர் உம்மோடு ஒன்றித்து உமது திருவுளத்தை நிறைவேற்றியது போல நாங்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்து உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேரிரக்கம் நிறைந்த எம் இறைவா, எம் பங்கில் செயல்படும் இளைஞர் மன்றம், அன்பு எங்கள் பக்த சபைகள், இயக்கங்கள் வழியாக செயல்படும் உறுப்பினர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து தங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் ஒற்றுமையுடன் வாழவும் செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும் எங்கள் பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய தேவைகளை எல்லாம் நம்பிக்கையோடு நம்மிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இன்னும் எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், இயக்கங்கள், வாழ்வின் சூழல்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிற நீர் நாங்கள் விரும்பி தேடுகிற அனைத்து நலன்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுத்துள்ளோம். எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை நம்பிக்கையோடு அண்டி வரவும் உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் உம்மோடு எந்நாளும் இணைந்து வாழ்வதற்கான ஆழமான நம்பிக்கை உணர்வை எந்நாளும் எங்களுக்கு கொடுத்துள்ளோம். நீர் எங்களை கைவிட்டு விடுவதில்லை, திக்கற்றவர்களாக விடமாட்டீர் என்கின்ற நம்பிக்கையில் உம்முடைய உடனிருப்பை நற்கருணை வடிவிலும் இறை வார்த்தை வழியிலும் நாங்கள் உணர்ந்து அந்த வழியில் நாங்கள் உம்மை அண்டி வரவும், அதனால் எந்நாளும் உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து நாங்கள் நிறை மகிழ்ச்சியை அமைதியும் பெறவும் தொடர்ந்து ஆவியின் ஆற்றலினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுத்ததையெல்லாம் கொடுத்து மகிழ்வேன், இடமே இல்லை அதில் எனக்கு. நான் வாழ்வது உன் அருளால், நான் நினைப்பது உன் கொடையால். நான் வாழ்வது உன் அருளால், நான் நினைப்பது உன் கொடையால். இதை நான் உணர்ந்தேன், உன்னிடம் வந்தேன் அர்ப்பணமாகிடவே. இதை நான் உணர்ந்தேன், உன்னிடம் வந்தேன் அர்ப்பணமாகிடவே. காணிக்கை தருவேன், காணிக்கை தருவேன், இறைவாயின்றே நான் உமக்கு. கொடுத்ததையெல்லாம் கொடுத்து மகிழ்வேன், இடமே இல்லை அதில் எனக்கு. நிறைவாய் தந்தால் நிறைவாய் பெறுவேன் என்பதை அறிந்தேனே. நிறைவாய் தந்தால் நிறைவாய் பெறுவேன்
அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உமது மாற்றியால் நிறைவுள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இவ்வழியில் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற இந்த 2ஆம் நவநாள் திருப்பலியில் நம்பிக்கையோடு பங்கேற்று நன்றியாகவும் பல வேண்டுதல்களை முன்வைத்தும் ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இன்னும் சிறப்பாக இந்த திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற குழந்தையேசு அன்பியம், இறையிறக்க ஆண்டவர் அன்பியம், இந்திய கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கத்தினர் மற்றும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து எங்களுடைய எல்லா வேண்டுதல்களுக்கும் எங்களுடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரையினால் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசைப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் உமாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலும் இருந்தும் எல்லாவித பலவீனங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் எல்லா விதமான தீய சக்திகளிலிருந்தும் தன்னல போக்குகளிலிருந்தும் பகைமை, வெறுப்பு, ஏற்றத்தாழ்வுகள் அனைத்திலும் இருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி உடலிலும் உள்ளத்திலும் நலமாக இருக்கச் செய்தார்.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களையோ பலவீனங்களையோ பாராமல் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் உம்முடைய நிலையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தந்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம்முடைய உறவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் மது திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதித்திருக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கு உடலுக்கும் பாதுகாப்பு அளித்து அருமருந்தாகிற அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. பேரருள் தந்தை நம்மளுடைய விஜி ஃபாதர் அவர்களை அணுகிய போது அவர்களும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். எனவே
தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தை ஆயர்களோடு இணைந்து சீரும் சிறப்புமாக வழிநடத்துவதில் மிக்க உறுதுணையாக இருக்கின்றார்கள். இந்த திருப்பணிகள் நாம் தொடங்குவதற்கு முன்பாக ஆயர்களை அணுகி அதற்கான அனுமதி கேட்டபோது நீங்கள் விஜியை பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். விஜியிடம் சொன்னபோது நான் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது எப்போ வரீங்க என்று சொன்னபோது நான் அடுத்த நாளே, நான் முதல் நாள் பார்த்தேன் ஃபாதர் அவங்க, நான் அடுத்த நாளே நான் நாளையே வருகிறேன், வந்து பார்த்து அதற்கான என்ன என்று சொல்கிறேன் என்று அடுத்த நாளே வந்து அதற்கு அடுத்த அந்த ஒரு வாரத்திலே இந்த திருப்பணிகளை தொடங்குவதற்கான அனுமதிகளை நமக்கு தந்து இன்னும் மறை மாவட்டத்தின் சார்பாக நமக்கான இந்த ஒரு நிதி உதவி செய்வதற்கும் தந்தை அவர்கள் அதற்கான அந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆயர் அவர்களோடு இணைந்து. எனவே நம்மளுடைய பங்கு மட்டுமல்ல, மறை மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா பங்குகளிலுமே அதனுடைய வளர்ச்சியில் சிறந்த ஒரு சிரத்தை எடுத்துக்கொண்டு மிகுந்த அக்கறையை எடுத்துக்கொண்டு அந்த பணியை செய்து வருகின்றார்கள். இந்த நாளிலே நம்பிக்கையில் நிலைத்து இறைவாக்கில் வாழ்வோம் என்ற தலைப்பிலே மிக அருமையாக பல சிந்தனைகளை சொன்னார்கள். அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சிந்தனை என்பது, நாம் இன்றைய நம்மளுடைய தேவைகளை அறிந்து கடவுளிடம் நாம் கேட்கின்றோம், ஜெபிக்கின்றோம். ஆனால் கடவுள் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுக்குமான அந்த தேவைகளை அறிந்தவராக, எதை எப்போது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் என்ற ஒரு அருமையான ஒரு மேலோட்டமான ஒரு மேலான உயர்ந்த சிந்தனையை தந்தை அவர்கள் தன்னுடைய பிரசங்கத்தில் சொன்னார்கள். எனவே இதுபோல ஆழமான கருத்துக்களை சொல்லியும் இன்னுமாக இன்றைய நாளில் நமக்காக ஜெபித்த நம்மளுடைய திருச்சி மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை எல் அந்துவான் அவர்களுக்கு இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்கின்ற அன்பியத்தினர் சார்பாக நம் அனைவரின் சார்பாக இந்த நேரத்தில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அடுத்ததாக நமக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆரோக்கிய மாதா மெட்ரிக் மேல்நிலையினுடைய பள்ளி தாளாளர் அருள் தந்தை ஜெயராஜ் அவர்களை நாம் இந்த நம்முடைய மறைவட்டம் சார்பாக இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டு எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என அழைத்த போது தந்தை அவர்களும் அன்போடு மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். தந்தை மிக சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலே பல பணிகளை சிறப்பாக மேற்கொண்டவர்கள். எனவே இந்த நாளில் நம் மத்தியில் வந்து நமக்காக ஜெபித்த அருட்தந்தை அவர்களுக்கு இந்த நாளில் சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் சார்பாக திருவாளர் பாபு அவர்கள் செலுத்துவார்கள். பாராட்டுகளை தந்தை அவர்களுக்கு நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நினைவு பரிசை திருமதி குளோரி விக்டோரியா செலுத்துவார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித சந்தியாகப்பரின் விழாவில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி அருள்வாராக. நம்பிக்கையில் நிலைத்து நின்று நிலை வாழ்வை பெற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும்
நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் அனைவரும் உடைய பிரசன்னத்திலே வீற்றிருக்கிறோம். அன்று நீர் உம்முடைய சீடர்களை தம்மோடு இருப்பதற்கு அழைத்த அதே நிலையில் நாங்களும் உம்மோடு இருப்பதற்காக வந்திருக்கிறோம். நீர் அப்படி அழைத்த சீடர்களை பயிற்சி கொடுத்து அனுப்பிய பிறகு அவர்கள் திரும்பி வந்து இயேசுவிடம் அந்த திருத்தூதர்கள் ஒன்றாக மொத்தமாக குழுவாக 12 திருத்தூதர்களும் ஆண்டவராகிய இயேசுவிடம் கேட்ட விரும்பிய செய்தி என்ன என்றால் 2 மட்டும்தான். நாம் அனைவரும் ஆண்டவரிடம் நம்முடைய பாதுகாவலரிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்ற விண்ணப்பங்களோடு எத்தனையோ வேண்டுதல்களோடு ஆசைகளோடு தேவைகளோடு மன்றாட்டுகளோடு வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த திருத்தூதர்கள் குழுவாக இயேசுவிடம் கேட்டது 2 மட்டும்தான். அந்த 2 நமக்கு தெரியும், ஞாபகப்படுத்துகின்றேன். லூக்கா நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவிடம் திருத்தூதர்கள் அனைவரும் சேர்ந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கிறார்கள். அதன் பிறகுதான் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த கர்த்தர் கற்பித்த ஜெபம். அங்கே இயேசுவாலே
அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த ஜெபம் குழுவாக அத்துணை திருத்தூதர்களும் சேர்ந்து இயேசுவிடம் கேட்ட முதல் விருப்பம், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்பது. மற்றொரு இடத்திலே அனைத்து திருத்தூதர்களும் சேர்ந்து கேட்கிறார். தனித்தனியாக ஒவ்வொருத்தராக கேட்ட நிகழ்ச்சி பல இருக்கிறது. தபோர் மலையில் உமக்கு ஒரு கூடாரம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அமைக்கட்டுமா என்று அந்த மூவர்களும் கேட்கிறார்கள். அதே போல இயேசுவினுடைய அவருடைய விருப்பத்திற்கு செவிமடுக்க வேண்டும் என்ற முறையிலே செபதேவின் தாய் தன்னுடைய மக்கள் இருவருக்கும் வலது பக்கமும் இடது பக்கமும் விருப்பத்தை தெரியப்படுத்துகிறார்கள். இப்படி மற்றவர்களும் கேட்கிறார்கள். ஆனால் திருத்தூதர்களும் தனித்தனியாக முறையிலே எத்தனையோ கேட்டிருக்கிறார்கள். ஆனால் குழுவாக சேர்ந்து 12 பேரும் சேர்ந்தால் போல் கேட்டது ஒன்று, ஜெபிக்க கற்றுத்தாரும் என்பது. இரண்டாவது, லூக்கா நற்செய்தியிலே 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குழுவாக அனைவரும் சேர்ந்து ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்கிறார்கள். இந்த இரண்டு மட்டும்தான் குழுவாக இயேசுவிடம் கேட்டது. அந்த இரண்டருடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்து இருக்கிறார்கள். ஜெபிக்க கற்றுத்தாரும், எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும், எங்களுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று கேட்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த திருத்தூதர்கள் நம்முடைய பாதுகாவலராக, நம்முடைய விருப்ப புனிதர்களாக இருக்கின்ற வேளையிலே நாமும் அவர்களை தேடி வந்திருக்கிறோம். இந்த நற்கருணை நாதரிடம் அன்று அவர்கள் எப்படி கேட்டார்களோ அதே மனநிலையோடு நாமும், ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக ஊன்றி நிற்க எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்ற முறையிலும், ஜெபிக்க கற்றுத்தாரும் என்ற முறையிலும், வாசகங்கள் வழியாக பல ஜெபங்களை கற்றிருக்கிறோம், அதை சொல்வதன் வழியாக மட்டுமல்லாக ஜெபிப்பது என்பது ஆண்டவரோடு உறவு கொள்வது. அப்படிப்பட்ட உறவு கொள்ளக்கூடிய ஜெபிக்க கற்றுத்தாரும் என்ற முறையிலும், எங்களுடைய நம்பிக்கை மிகுதியாக்கும் என்ற முறையிலும் நாம் கேட்போம். நிச்சயமாக நம்முடைய உடல் உள்ள நலன்களை ஆண்டவர் நிறைவாக கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நம் விசுவாசத்தோடு இந்த நற்கருணாதரிடம் நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க இறைவா, இங்கு வந்துள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக அர்ச்சித்து ஆசீர்வதித்து வழிநடத்தியறலும். மேலும் இவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி என்றும் உடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு கருணை கண் கொண்டு அவர்களை தொடர்ந்து வழிநடத்தியறலும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.